காரியாபட்டி பேரூராட்சி பகுதியை குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம், மக்களுடைய எழுச்சி. இரவு 10 மணி ஆனாலும் நாங்கள் இங்கேயே நின்றிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்று கால் கடக்க நின்ற மக்களை வணங்குகின்றேன். விளையம்பயில் மொழியிலே தெரியும் என்று சொல்லுவாங்க கிராமத்தில். அது மாதிரி அடுத்து வருகின்ற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி. ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக தலைமை, அந்த தலைமையிலே பல கட்சிகள் இணைந்து பலமான கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. இந்த திருச்சுழி சட்டமன்ற தொகுதி காரியாபட்டி ஒரு கணம் திரும்பி பாருங்க. இங்க இருக்கின்ற மக்களுடைய வெள்ள ஆரவார எழுச்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த தொகுதி வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே ஆட்சி அமைப்பதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி. இந்த தொகுதி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வென்ற தொகுதி காரியாபட்டி பகுதி. அப்பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக்குவதற்கு காரியாபட்டி மக்கள் உதவினார்கள். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க பகுதி இந்த பகுதி. இந்த திருச்சுழி சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இருகிற குறிப்பு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இதில் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி. நான் ஒரு விவசாயி, நானும் உங்களில் ஒருவனாக இருக்கிறேன். இங்க இருக்கிற விவசாய பெருநிலை மக்களில் ஒருவனாக இருக்கின்றேன் நான். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த விவசாயத்திற்கு நீர் முக்கியம். மனிதருக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்திற்கு நீர் முக்கியம். தண்ணீர் இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும். அதனால இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு காவிரி குண்டார் திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டு கொண்டு வந்து நிறைவேற்றினேன். அந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது இந்த திருச்சுழி சட்டமன்ற பகுதி முழுவதும் இன்றைக்கு பசுமை நிறைந்த பகுதியா இருக்கும். வேளாண் பெருமக்கள், விவசாயிகள், விவசாயி தொழிலாளிக்கு முழுமையான வேலை கிடைக்கும். விவசாயிகள் அவர்கள் நினைத்த பயிர்களை சாகுபடி செய்து வளமோடு வாழலாம். அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைய தினம் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாம முடக்கி வச்சிருக்கிறாங்க. இது அரசியல் கால் புரட்சியின் காரணமாக இந்த அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்குது. விவசாயிகள் எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து 14,000 கோடி, 1000 2000 இல்ல, இதுவரைக்கும் தமிழகத்தில் 14,000 கோடி நீர்ப்பாசன துறைக்கு ஒதுக்கினது கிடையாது. இந்த மக்களுக்காக திருச்சுழி சட்டமன்ற தொகுதியிலே வாழுகின்ற விவசாயி தொழிலாளி இந்த தொகுதி ஏற்றம் பெற வேண்டும். இங்கே பசுமை நிறைந்த பகுதியாக மாற்ற வேண்டும். அதற்காக 14,000 கோடி இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டு முதற்கட்டமாக 700 கோடி ஒதுக்கப்பட்டு முதற்கட்ட பணி புதுக்கோட்டையிலே திட்டத்தை ஆரம்பித்தேன். இங்கே இருக்கின்ற நிதியமைச்சர், இந்த தொகுதியில் நிதியமைச்சர் தானே தங்க தென்னரசு, அவர் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறார். நிதி ஒதுக்காம 4 ஆண்டு காலம் அந்த திட்டத்தை கிடப்புல போட்டிருக்கிறார். இது மக்கள் விரோத ஆட்சி தானே, விவசாயிகள் விரோத ஆட்சி தானே. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை தடுத்து நிறுத்துறார். இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்
அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்றிருந்தாலும் கூட நிதியமைச்சராகின்ற அவர் இந்த தொகுதி மக்களுடைய நன்மை கருதி, விவசாயியுடைய நன்மை கருதி, விவசாயியுடைய தொழிலாளியுடைய நன்மை கருதி நிதியமைச்சராக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவருடைய சொந்த தொகுதியில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னா இவர் எதற்கு எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? இவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதற்காக தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுக்காக தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை முடக்கி வைப்பதற்கு இந்த அமைச்சர், நிதி அமைச்சர் துணை போகிறார். இப்பொழுது கூட சொல்லுகிறேன், இன்னும் காலம் கடக்கவில்லை. இன்னும் 7 மாத காலம் இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு. இந்த 7 மாத காலத்திலாவது இந்த விவசாயியுடைய நன்மை கருதி பல ஆண்டுகளாக கனவு வாங்கிட்ட விவசாயி தொழிலாளி இந்த தொகுதி மக்களுடைய நிலையை கருதி தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு உடனடியாக இந்த பணியை துவக்குங்கள். அப்படி துவக்கினால் இந்த மக்கள் ஓரளவாவது உங்களை மன்னிப்பார்கள். இது எவ்வளவு பெரிய திட்டம்! 14,000 கோடி கொஞ்சம் லஞ்சம் இல்ல. அப்படிப்பட்ட திட்டத்தை மாநில அரசாங்கமே இதுக்கு மத்திய அரசு அணுகல. இவ்வளவு பெரிய திட்டம் தமிழகத்தில் எங்குமே கொண்டு வரல. திருச்சுழி சட்டமன்ற தொகுதி மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். முழுக்க மாநில அரசாங்க நிதி, அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் பாடுபட்டேன். எவ்வளவு பிரச்சனை, நிதி பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதை பொருட்படுத்தல. நான் ஒரு விவசாயி வஞ்சிக்கப்படுவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த அடிப்படையில் தான் 14,000 கோடி இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டு முதற்கட்டாக பணி துவங்கி நடைபெற்றது. இன்றைய தினம் அந்த திட்டம் முடக்கப்பட்டுகிறது. இந்த திட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தா இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற உபரி நீர் வீணாக போய் கடலிலே கலக்கின்றது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால், இன்றைக்கு அந்த கால்வாய் வெட்டப்பட்டிருந்தால் உபரி நீர் அங்கே காவிரியிலிருந்து திருப்பி விடப்பட்டு குண்டாறு வந்து சேரும். இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும். இன்றைக்கு கண்மாய்கள் நிரப்பப்பட்டிருக்கும், நிலத்தடி உயர்ந்திருக்கும், விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த அரசு செய்யல. விவசாயிகள் விரோத அரசு திமுக அரசு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். ஆட்சி அமைக்க பிறகு இந்த மக்களுடைய கனவு திட்டம் காவிரி குண்டாறு திட்டம், அதை அதிமுக அரசு நிறைவேற்றி நானே வந்து திட்டத்தை துவக்கி வைப்பேன். ஒவ்வொரு கண்மாயும் நிரப்பப்படும். ஒவ்வொரு பயிரிக்கின்ற விவசாயியும் மகிழ்ச்சியோடு வேளாண் பணியை மேற்கொள்வார்கள். விவசாயி தொழிலாளிக்கு நிறைய வேலை கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசாங்கத்திற்கு வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தகுந்த பதிலடி நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும். மக்களுக்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு அரசாங்கம் மக்களுக்காக இருக்க வேண்டும். ஆனா அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல. ஆனா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு மக்களுக்காக அரசாங்கம் இருக்கின்றது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்காக அதிமுக அரசு செயல்பட்டது. இதுதான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு உள்ள வேறுபாடு. ஆகவே இன்றைக்கு இந்த தொகுதியுடைய நிதி அமைச்சர் சிந்திச்சு பாருங்க. அதிமுக ஆட்சி 2021 வரை 73 ஆண்டு காலம் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது. அந்த 73 ஆண்டு காலத்தில் முதல் காங்கிரஸ், திமுக, பிறகு அதிமுக, பிறகு திமுக, திமுக மாறி 73 ஆண்டு காலம் 2021 வரை தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது. அப்பொழுது மொத்த கடன் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 5,18,000 கோடி கடன். திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டுகளை ஆட்சி செய்தல 4,38,000 கோடி கடன். 4,38,000 கோடி கடன். 4 ஆண்டுல இவ்வளவு கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் மீது கடன்காரனாக்குறது தான் இந்த ஆட்சியுடைய சாதனை. 73 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 5,18,000 கோடி. திமுகவில் 4 ஆண்டு ஆட்சியில் 4,38,000 கோடி. இன்னும் எஞ்சி ஒரு ஆண்டு இருக்குது, இன்னும் 1,00,000 கோடி கடன் வாங்க போறாங்க. அப்படி 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2001 இருந்து 2026 வரைக்கும் 5,38,000 கோடி கடன் வாங்குகின்ற அரசு தேவைங்களா? இந்த கடனை எப்படி கட்டுறது? நீங்க தாங்க கட்ட வேணும். சிந்திச்சு பாருங்க.
நீங்க விளையாட்டை நினைக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒரு கடை வாங்கினா அதை எப்படி திருப்பி செலுத்தி ஆகணும், வட்டியோட திருப்பி செலுத்தி ஆகணும். அப்போ வரி போடுவாங்க. வரி போட்டா மக்கள் தலைதான் சுமை ஏறும். பல்வேறு வரிகள், ஒன்றல்ல இரண்டல்ல, அதிகமான வரி சுமத்தி மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா திமுக அரசாங்கம்? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு மின் கட்டணம் உயர்வு 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. ஆண்டுக்கு 5% உயர்வு, வீட்டு வரி உயர்வு 100%, கடவரி 150%, கடைக்கு பீக் அவர் டபுள் சார்ஜ் போடுறா. குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லா பகுதியிலும் வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. ஆகவே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கம் என்றால் மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசாக இருக்க வேண்டும். ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள். இதை புரட்சி தலைவர் அம்மாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு மக்களுடைய நன்மதிப்பை பெற்று சிறப்பான ஆட்சியை 4 ஆண்டு 2 மாத காலம் மக்களுக்கு வழங்கியது. அண்ணா திமுக 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்து தமிழகம் ஏற்றம் பெற்றது. தமிழ்நாட்டில் வாழ்கின்ற விவசாய தொழிலாளர் அத்தனை மக்களுக்கும் தேவையான திட்டங்களை கொடுத்து இந்தியாவிலே தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற நிலையை உயர்த்திய அரசு அண்ணா திமுக அரசாங்கம். திமுக அப்படி இருக்குதா? கடன் மேல கடன் வாங்கி நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. சரி, நீங்க கடன் வாங்கி இருக்கிறீங்க, ஒரு பக்கம் வருமானம் அதிகம். இங்க இருக்கிற நிதியமைச்சருக்கு நல்லா தெரியும். 1,36,000 கோடி வருமானம் உயர்ந்திருக்கிறது. 2021 அப்போ வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பட்ட வருமானம், 2025 அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பட்ட வருமானம் அந்த 21 விட 25ல் 1,38,000 கோடி கூடுதலா, 1,36,000 கோடி கூடுதலா வருமானம் வந்திருக்குது. ஒரு பக்கம் வருமானம் அதிகமாக வந்திருக்குது, ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க, எந்த திட்டம் நிறைவேற்றல, ஏற்கனவே போடப்பட்ட திட்டம் முடக்கி இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. ஆக இன்றைக்கு இந்த அரசாங்கம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுது ஒரே ஒரு குடும்பம் தான் பிழைக்குது. எந்த குடும்பம் உங்களுக்கு தெரியுமில்ல? திரு கருணாநிதி குடும்பம் தான் வளமா இருக்குது. மற்ற எந்த குடும்பமும் வளமா இருந்தது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாட்டு மக்கள் வளமோடு செழிப்போடு இருந்த காலம் அண்ணா திமுக ஆட்சி. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்தது. திமுக ஆட்சி மக்களுக்கு வேதனை தருகின்ற ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, கொரோனா காலம் ஓராண்டு மக்களுக்கு வேலை கிடையாது. அந்த காலகட்டத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா சர்க்கரை, விலையில்லா எண்ணெய் ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில்லாமல் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு முறையா பொருள் கூட கிடைப்பது கிடையாது. பருப்பு கேட்டா 2 மாசம் கழிச்சு வாங்கிக்கிறீங்க. திமுக அரசாங்கத்தில் அப்படித்தானே இருக்குது. திமுக தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைக்கு முதலமைச்சர், இங்க இருக்கிற அமைச்சர்லாம் சொல்றாங்க திமுக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு 98% நிறைவேற்றப்பட்டதோடு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? இல்ல. அது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளம் கூட கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட அவல ஆட்சி திமுக ஆட்சி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது குடும்பத்துக்காக இருக்கிறது. அந்த திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்குது. திமுக அரசாங்கம் குடும்பத்தை வளப்படுத்துவதற்காக இருக்குது ஒழிய மக்களுக்கு வளப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் இல்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு. திரு கருணாநிதி அவர்கள், அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள், இப்போ உதயநிதி, இன்பநிதி வரைக்கும் வந்துட்டாங்க. குடும்ப ஆட்சி தேவையா? மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டது எப்போ ஒழிச்சுட்டாங்க இந்தியாவில். ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் மன்னர் ஆட்சி வருவதற்கு
முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இதற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலாக அமைய வேண்டும் என்று அன்போட நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இன்னைக்கு இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தது. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 2021 பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபா, திமுக ஆட்சியில் 77 ரூபா, 27 ரூபா அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ திமுக ஆட்சியில் 50 ரூபா, திமுக ஆட்சியில் 72 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபா, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, திமுக ஆட்சியில் 48. கடல் எண்ணெய் 1 கிலோ 130 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் 190 60 ரூபா அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் 400, 1 கிலோ 150 ரூபா அதிகம். துவரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74 ரூபா, திமுக ஆட்சியில் 130 ரூபா, 56 ரூபா 1 கிலோவுக்கு அதிகம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120, 41 ரூபா உயரும். இவ்வளவு விலை உயர்ந்தா எப்படி மக்கள், ஏழை மக்கள் இந்த பொருள்லாம் வாங்கி பயன்படுத்த முடியும்? இதை இந்த நிதியமைச்சர் கண்டுக்கல. அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது இப்படி விலைவாசி உயர்கின்ற பொழுது இந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி ஒதுக்கி 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலையேறுதோ அந்த பொருளை அந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அண்டை மாநிலத்துக்கு சென்று அங்க கொள்முதல் செஞ்சு அந்த பொருளை வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக விலையை கட்டுப்படுத்துவோம். இது அண்ணா திமுக ஆட்சியுடைய நிலவரம். திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. ஏழை மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. வீட்டு மக்கள் வளமோடு வாழ வேணும். அதுக்கு என்னென்ன வசதியோ அதைத்தான் செய்வாங்க. இதுதான் அண்ணா திமுக உள்ள வித்தியாசம். அது மட்டும் இல்ல, கட்டுமான பொருட்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு யூனிட் எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000, திமுக ஆட்சியில் 5500. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 4500. ஒரு டன் கம்பி 40000 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 70000. ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 10 ரூபா திமுக ஆட்சியில். சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 350 ரூபா, 110 ரூபா வித்தியாசம். மரம் 200% உயர்வு. இனிமேல்லாம் திமுக ஆட்சியில் வீடு கட்ட முடியாது. வீடு கட்டுறதா இருந்தா நாம நல்லா தூங்கும் போது கனவு காங்கலாம். நல்லா அற்புதமா வீடு கட்டுற மாதிரி கனவு காங்கலாம். திமுக ஆட்சிக்கு வரைக்கும் இவ்வளவு விலை உயர்னா ஏழை மக்கள் எப்படி வீடு கட்ட முடியும்? நடுத்தர மக்கள் எப்படி வீடு கட்ட முடியும்? இதை நான் சட்டமன்றத்தில் பேசினேன். இதே நிதியமைச்சர் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது தெரிவித்தார். இதையெல்லாம் நாங்கள் குறைப்பினார். இதே அறிவிப்பு இந்த விலை கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்தா அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்டு சொன்னேன். நீங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது, கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட விலை குறைக்கப்படும் என்று ஏன் குறைக்கல கேட்டேன். குறைப்பதா சொன்னாங்க. இதுவரைக்கும் குறைக்கல. இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு கொரோனா காலத்தில் இன்றைக்கு நம்முடைய பள்ளிகள்லாம் மூடி இருந்தோம், கல்லூரியெல்லாம் மூடப்பட்டிருந்தது. அப்போ ஒரு ஆண்டு காலம் அவளுக்கு கல்வி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும். ஆன்லைனில் தேர்வு நடத்தி அவரெல்லாம் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றாங்க. நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். எல்லாத்துக்கும் பாஸ். அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா வைக்காத இடமே இல்லை. கஞ்சா பல ரூபத்தில் வந்துடுது. சாக்லேட்ல வருதுங்கிறாங்க, திராவ வடியில் வருதுங்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறிவிட்டது. பல முறை இந்த அரசாங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில், பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில், எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். ஆனால் இது சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மாணவர்கள், அதே போல இளைஞர்கள், பொதுமக்கள்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போயிட்டாங்க. இன்றைய முதலமைச்சர் பேசுகிறார். காரணம் தொலைக்காட்சியின் வாயிலாக அவர் கோரிக்கை வைக்கிறார்.
இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீங்கன்னு. எப்போ அவர் போதைக்கு அடிமையாகி அவர் சீலழிந்த பிறகு முதலமைச்சருக்கு நானும் உதவி வந்திருக்குது. இதே பிரதான எதிர்க்கட்சி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அந்த இளைஞர்களை காப்பாற்றிருக்கலாம், மாணவரை காப்பாற்றிருக்கலாம். ஆனா அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்திருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோருக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை. இதுதான் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வர செய்தி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வீடு வீடா கொண்டாந்து இதை கொடுத்து இதில் 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 4 வருஷமா கண்டுபிடிச்சது மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு வீடு வீட அதிகாரி வராங்க. அந்த மனு கொடுங்க, அந்த மனுவில் அரசாங்க நடவடிக்கை எடுத்து உள்ள குறை தீர்க்கணும்னு. இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்தா திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற இடத்துல இங்க உங்களுடன் ஸ்டாலின் வாங்கப்பட்ட மனு ஆத்துல கிடக்குது. உங்களுடன் ஸ்டாலின் அந்த பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கடந்து எடுக்கிறாங்க. இன்னொன்னு வலைதளத்தில் வந்தது, வரும்போது காட்டினாங்க எங்க ஆளுக. அதாவது வடை சுட்ட கடையில் அதை கட்டுவதற்கு அந்த உங்களுடைய ஸ்டாலினுடைய மனு, மக்களுடைய மனு வடை கட்டுறதுக்கு போயிட்டு ஏங்க எப்படி மோசம். ஏற்கனவே எங்களுடைய மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் மாநில இளைஞணி மாநாடு நடந்தது. எங்க சேலம் மாவட்டத்தில் திமுகவுடைய மாநில இளைஞர் மாநாடு நடந்தது. அப்போ நீட் தேர்வுக்கெல்லாம் 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கன்னு சொல்லி, நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு 1 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் கையெழுத்து வாங்கன்னு சொல்லி அந்த மாநாட்டில் கொண்டாந்து வச்சிருந்தாங்க. அந்த மாநாட்டில் கொண்டாந்து வைக்கும்போது காத்தடிச்சு அதெல்லாம் பறந்து போய் மிதிப்பட்டது. அப்போ அது மாதிரி தான் இதுவும். சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். எந்த திட்டம் கொண்டாந்தாலும் அது மக்களுக்கு நன்மை வைக்கிற திட்டமா இருக்கும். ஆனா திமுக ஆட்சியில் விளம்பரத்துக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதனால இந்த திட்டத்தை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு தந்திரமா இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நாடகத்தை அரங்கேற்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் நம்முடைய ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. 41% அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. சில கிட்டத்தட்ட 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அதற்காக அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அது சட்டம் இயற்றப்பட்டு அதன் மூலமா இன்றைக்கு 2818 அரசு பள்ளியில் படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்காங்க. இது அண்ணா திமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில் பார்க்க முடியுமா? சொல்லுங்க, பார்க்க முடியுமா? என்ன ஒரு குடும்பம் பிழைக்க இவ்வளவு பேர் நம்ம அடிமையா இருக்க வேணுமா? சிந்திச்சு பாருங்க. திமுக ஆட்சியில் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து வேற எவரும் கட்சியிலையும் வர முடியாது, உயர்ந்த பதவிக்கு ஆட்சியிலும் வர முடியாது. திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுகவுடைய கட்சிக்கு தலைவர், திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞ செயலாளர், திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர். முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி இருக்குது? 3 தான் முக்கிய பதவி. ஒன்னு கட்சி தலைவர், ஒன்னு இளைஞர் செயலாளர், ஒரு மகளிர் செயலாளர். 3 திரு கருணாநிதி குடும்பத்துக்கே போயிட்டு அப்புறம் எங்க மத்தியவர்களுக்கெல்லாம் பதவி கிடைக்க போகுது? அதே மாதிரி ஆட்சிக்கு வந்தாலும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் முதலமைச்சர் ஆக முடியும் இருக்குது. மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தா வர முடியும். அண்ணா திமுக அப்படி இல்லை. உங்களை போல் இங்க இருந்து படிப்படியா உயர்ந்து உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பு அண்ணா திமுக கிடைச்சிருக்கு. திமுக கிடைக்குமா? கிடைக்குங்களா? நான் ஒரு கிளை செயலாளராக இருந்தேன். நான் சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளராக இருந்தேன். இன்னைக்கு படிப்படியா உயர்ந்து அண்ணா திமுக விசுவாசமா இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சு பல்வேறு பதவிகளை அண்ணா திமுக அடைந்து இன்றைக்கு
அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பை உங்கள் மூலம் கிடைச்சிருக்குது. இன்றைக்கு சாதாரண கிளை செயலாளர் கூட அதிமுக எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், முதலமைச்சர் கூட அதிமுக ஆக முடியும். ஆனா திமுக ஆகவே முடியாது. திமுக திரு கருணாநிதி குடும்பம் மாதிரி அந்த திமுக இருக்கிற அமைச்சர்கள், அந்த அமைச்சருடைய பையன் தான் எம்எல்ஏ ஆக முடியும், அந்த அமைச்சருடைய பையங்க தான் அமைச்சராக முடியும். இப்படிப்பட்ட வாரிசு அரசியல் தேவையா? சொல்லுங்க, வாரிசு தேவையா? 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, இன்றைக்கு இந்த பகுதி விவசாய தொழிலாளி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. அவர்களுக்கு அதிமுக ஆட்சி மனதுடன் குடிசையிலே வாழ்கின்ற மக்களுக்கு அற்புதமான பல லட்சம் ரூபாயில காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏழைகளுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். வீட்டு மனையே இல்லைன்னா அதிமுக ஆட்சியில் வீட்டு மனை இடம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கப்படும். இது அதிமுக பிரதான அறிவிப்பா இருக்கும். அதுபோல நம்முடைய தாய்மார்களுக்கு தீபாவளி என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேவை கொடுக்கப்படும். அதே போல இந்த தொகுதியில் கோரிக்கை கொடுத்திருக்காங்க, மக்கள் கொடுத்தாங்க எங்கிட்ட. இந்த பகுதியில் நரிக்குளம் ஒன்றியத்தில் ஏக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட உண்டு உரிமைக்குளம் கிராமத்தில் ராம்கி மருத்துவக் கல்வி ஆலை ஒன்று இருக்குது. இதிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அங்கு இருக்கின்ற நிலத்தடி நீரில் கலந்து குடிநீர் பாதிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ராம்கி மருத்துவக் கல்வி ஆலை இந்த வெளியேறுகின்ற நீரை சுத்தப்படுத்த வேணும், இல்லைன்னா அதிமுக ஆட்சி வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதிமுக ஆட்சியில் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் அற்புதமான திட்டம் நிறைய நிறைவேற்றிக்கிறோம். தாமிரபரணி கூட்டுக்குடி திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வருவது பற்றி எல்லா கிராமத்திற்கு தண்ணீர் கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல காரியப்பட்டி ஒன்றியத்தில் உள்ள கரியநேந்தல் கிராமத்தின் அருகே குண்டாராட்டின் குறுக்கே 10 கோடியில் மிகப்பெரிய தடுப்பணை கட்டிக்கிறோம். குடிமராமத்து திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். இந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாயிகளுக்கு நீர் முக்கியம், அதை சேமிக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக கண்மாய்கள்லாம் தூர்வாராமல் இருந்தது. தூர்வாரி அந்த ஏரிகளை ஆழப்படுத்தி பருவக்கலையிட பெய்த நீர் முழுவதையும் சேமித்து வச்சோம். அதில் அள்ளப்படுகின்ற வண்டமன் விவசாயிகள் இலவசமாக தங்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தை தெரிவித்து பல்வேறு கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மனதுடன் அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்ம கூட்டணி கட்சியின் சார்பாக நம்முடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் இருந்தால் அவர்களுக்கு அதிமுக வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.